சொல்லுப்பா. பத்திரமா இருக்கிறீங்களா? பத்திரமா தான் இருக்கோம். பரப்போம், நாங்க பாதி வெளியில இருக்கோம். சரி, அம்மா பேசுறாங்களா? பேசு. ஹலோ. சொல்லுமா. ஏன்னா எப்படி திருப்பி அங்க எங்கனா போறதுக்கு? ஆமா, சண்டை நடக்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி சாமி, நாங்களே செத்து வந்து நொந்து கிடக்குறோம், நீ இது மாதிரி பண்ற? என்ன, நாங்க போனாக்குல தேசத்துக்காக போனதா நினைச்சுக்கின்னு சந்தோஷமா இருங்க. இதுல போயிருந்தா ஒரு பிள்ளைய தேசத்துக்கு கொடுத்துதான் நினைச்சுக்கோங்க. ஒண்ணும் இல்ல, நான் போறேன், வந்தனா வரேன், இல்லனாக்குல நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. ஐயோ, நாங்க எப்படி பாக்குறது? நாங்க என்ன பண்றது? ஊரு அப்படி எதனா இருந்தாக்குல ஊருக்கு தான் வரும். ஊர்ல வந்தாக்குல நல்லபடியா அடக்கம் பண்ணுங்க. ஐயோ சாமி, அப்படி சொல்லாத. அது மாதிரி நடக்காது. நான் பத்திரமா தான் இருக்கோம். நாங்க பக்கத்துல இருக்கோம். எப்ப என்ன நடக்கும்னு தெரியாது. இருந்தாலும் பரவாயில்ல. பத்திரமா இரு சாமி, பத்திரமா போய் பத்திரமா வா. சரிம்மா. பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கிறாங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. அவன் பெரியவன் பூனால இருக்கிறான். மத்தவங்க 3 பேர் அங்க பெங்களூர்ல தான் இருக்கிறாங்க. நீ பெங்களூர்ல இருந்து தான் போறியா? நான் இங்க வந்து 4 மாசம் ஆயிடுச்சுமா. காஷ்மீர்லயா? 4 மாசம் ஆயிடுச்சு நான் வந்து இங்க. பத்திரமா போய் பத்திரமா வா சாமி. நான் இங்கதான் இருக்கேன் 4 மாசமா. ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. இப்ப 4 நாளா 5 நாளா தான் ப்ராப்ளம். 4 நாளா தான் இங்க ப்ராப்ளமா இருக்கு. ஒன்னும் இல்ல, நாங்க போயிட்டு இருக்கோம். ஒன்னும் இல்ல, நல்லபடியா வந்துருவோம். பத்திரமா போய் போன் பண்ணு. போன் எல்லாம் ஆகாது. இன்னும் ஒரு நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கும். நாளாங்க இருந்து போன் எல்லாம் ஆகாது. போன் எல்லாம் ஆஃப் ஆயிடும், சுவிட்ச் ஆஃப் ஆயிடும். சரி, நான் எப்படின்னாலும் போன் கிடைச்சுதான் நான் பண்றேன். வேற இது கவர்மெண்ட் போன்ல இருந்து பண்றேன். பத்திரம் பத்திரம். சரிம்மா. உஷாராயிரு சாமி. சரிம்மா. சரி சரி, தம்பி கொடு. ஹலோ. ஆம்பா சொல்லு. சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா தான் இருக்கோம்ப்பா. ஒன்னும் இல்ல, நாங்க போயிட்டு இருக்கோம். இருந்தா பேரு, இல்லனாலும் பேரு. இதுல போய் என்ன? கஸ்டடி எத்தனை பேரு? உங்க கஸ்டடியில எத்தனை பேரு நீங்க போறீங்க குரூப்? நாங்க நிறைய பேர் போறோம். ஒரு 400 பேருக்கு மேல போறோம். ஒன்னும் சொல்ல முடியாது. ஆனா வந்தா அதிர்ஷ்டம், வரலனாலையும் அதிர்ஷ்டம் தான். ஒருத்தர் நாட்டுக்காக போனதா அர்ப்பணிச்சுதான் நினைச்சுக்கோங்க. இதுல போய் என்ன? சரி, ஏதோ அண்ணன் தம்பிக்குள்ள எவ்வளவோ இருக்கலாம். தப்பு, கஷ்டம், நஷ்டம் எல்லாம் இருக்கலாம். எல்லாத்தையும் மறந்துட்டு நல்லபடியா இருங்க. நல்லபடியா பண்ணுங்க. எது பண்ணாலையும் சந்தோஷமா வந்துட்டாக்கல சந்தோஷமா இருக்கலாம். வரலனாலையும் சந்தோஷமா இருங்க. ஏன்னா மனசுல எதுவும் சந்தோஷம் இது அசந்தோஷம் வச்சுட்டு பண்ணாதீங்க. அப்புறம் எனது இது வந்து பிரை நல்லாவா இருக்காது. நல்லா வந்தோம்னா ஓகே, நல்லா வரலனாக்கல சந்தோஷமா பண்ணி அனுப்புங்க. ஊருக்கு தான் வரும். எந்த அட்ரஸ் வந்தாலும் ஊர் அட்ரஸுக்கு தான் வரும் மெசேஜ். நம்ம ஊர் அட்ரஸுக்கு தான் வரும். ஏன்னா அவங்களுக்கு ஜாஸ்தி வீட்டுல பசங்களுக்கு சொல்லிக்கு நான் சொல்றது இல்ல. ஏன்னா இது வந்து சொல்லக்கூடாது, அவங்க பயந்துருவாங்க. அது எதனா பேசினாலே அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால நான் அவங்க கிட்ட எதுவும் பேசிக்கிறது இல்ல. ஏன்னா அப்போ நடக்கிற இடத்துக்கு பக்கத்துலயே தான் இருக்கும், ரொம்ப பக்கமா இருக்கும். இப்ப வந்து 10 கிலோமீட்டர் வரைக்கும் எல்லாம் காலி பண்ண சொல்லி இருக்கோம். அந்த ஏரியாக்குள்ளேயே நாங்க இருக்கோம். அதுதான், வேற ஒன்னும் பயம் இல்ல.
சரி. ஓகே பாய். பாய். யாரெல்லாம் சந்தோஷம் தானே? வேற ஒண்ணு செல்வி இது பாப்பாவுக்கும் சொல்லிடு. சொல்லிட்டேன். சரிம்மா. சரிப்பா. சரி. ஓகே, சந்தோஷமா இருங்க. பாய்.